பாஜகவா விசிகாவான்னா பிரச்சனை இல்லை, இதை சாதியா கொண்டு போறாங்க. அவன் வந்து முன்னால் நிற்கும் போது என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? ஆனா எப்படி பரப்புகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அவ்வளவும் அரசியல். இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும், அதுதான் நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் யாரும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. நாம அவங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாது. அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க அஜெண்டா முடிஞ்சது. இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே, பாஜகவோடு உறவாடவில்லையே, பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே, சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரு, திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இல்ல எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க. தீபாவளியே கொண்டாடுவாங்க, புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள். பிரச்சனை அதுதான். திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.